வணக்கம். எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் 2026 தேர்தலுடைய எந்த கட்சி ஆளும் கட்சியாக வெற்றி பெறும் என்பது பல்வேறு ஆருடங்கள், மீடியா கருத்து கணிப்புகள் கணித்துள்ளது. அந்த வகையில் கடந்த 20 ஆண்டுகளாக தேர்தல் கணிப்புகள் மற்றும் சொல்லி உண்மை நிலை சான்றாக இருந்ததனால் நீங்களும் இந்த ஒரு படிமத்தை வீடியோவாக போடுங்கள் என்று அன்பர்கள் சொன்னதற்கு இணங்க இந்த வீடியோவை நான் வெளியிடுகின்றேன். astroagamaNaadi.com என்றும் நிறுவனத்தில் கந்த மகரிஷினுடைய கந்தர் நாடியிலிருந்து சில ஆருட பலனை எடுத்து கூறுகின்றேன். அனைவரும் வளருக, யாரும் எதிரியும் பகைமையும் இல்லை. இது கருத்து கணிப்பினுடைய காலம் சொன்ன சித்தர்கள் கூறி வைத்த அனுபவ சான்றுகளாக இந்த பதிவுகளை நான் இங்கு பதிவிடுகின்றேன். சிதம்பர வள்ளுவ மு. ராமலிங்கம் ஆருடகாண்டம். ஆருடத்தின் பிரகாரமாக தந்தருளும் மாந்தர்கள் கூடி அரியணை ஏற தாக்கம்பல சேனைகள் கூடி தலைமகன் ஏற்ற கந்தனின் அருள்வாக்கு இருவண்ணந்தான் கண்டிடுவாய் சத ஆகம இலக்கு வெற்றி. இது பலன்கள். இந்த தந்த அருளை பெற்று மக்களால் ஒன்று கூடி அரியில் ஏற வைக்க பல தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்ற சேனைகளெல்லாம் தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு தலைமகனை ஏற்ற கந்தனின் அருள்வாக்கு இருவண்ணம்தான், கருமை சிவப்பு என்று சொல்லக்கூடிய திராவிடமே திமுக கழகம்தான் இந்த 2026 மீண்டும் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமையும் என இந்த கந்தனுடைய அருள்வாக்கின் ஆருடமாகும். வெற்றியதும் சமூகம் கூடி ஏகமிடத்தில் இந்த வெற்றிகளை மக்கள் அனைவரும் கூடி அனைத்து சமூக மக்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. சதம் ஆகம இலக்குதானே. சதம் என்பது 100, ஆகம் என்பது 28. அப்போ 128 இடங்களை மெஜாரிட்டியாக முதன்மையாக கண்டு ஆட்சி ஆளக்கூடிய அதிகாரம் இருவண்ணம் என்று சொல்லக்கூடிய திராவிட கழகத்திற்கு உண்டு என்று என்னுடைய தேர்தலின் கருத்து கணிப்பாகும். சாட்சியும் முன்னோர்கள் அறிந்த அரசியல் தன் தந்தையார் வகுத்த தன்னுடைய முன்னோர்களான அறிஞர்களுடைய அறிவுக்கூற்றின்படி சமயம் காத்த நல்லுள்ளம் நம்பி வந்த, அதாவது இந்த சமயத்தை காத்து அனைத்து சமூகமும் அனைத்து சகோதரத்துமாக ஒன்று கூடி சுடர்வழி இருளை அகற்ற வேத வம்சம் என்னுடைய தந்தையார், நான், என்னுடைய மகன், என்னுடைய பேரன் ஆகிய 4 வரும் இந்த திராவிட கழகத்துக்காக உறுதியாக்கி கொள்கிறோம் என்று வாக்கியத்திலே சுடர்வழி வீசப்படுகின்றன. சார்ந்தோர் ஒன்று கூடி கதிர் வீதியாய், அப்போ எங்கும் பிரகாசமாய் கதிர் வீதியாக சுற்றப்படுகின்றன. ஆய்வுகான புதுவம்ச வெற்றி வெற்றி. புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகளும் மற்ற வெற்றி ஆளுமைக்கு இருந்தாலும் ஆணையிட்டு 5 ஆண்டு கடந்திடுவாய். தனக்கு புதிய கட்சிகளின் பெயரில் ஒன்று கூடி இருந்து 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நடத்தி வரும் என்பது சான்றாகவும், மெய்ஞானம் விஞ்ஞானம் சமாதானமாய் அறிவிஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒப்பிட்டு மகவுடன் தன்னுடைய மகன் பேரப்பிள்ளை மற்ற சேனையுடன்
திராவிடமே ஆளும் முற்றே என்று இந்த கருத்து கணிப்பின் தேர்தலின் பிரகாரம் ஆகம நாடியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் வெல்லும்படி இருக்கிறார் என்ற ஆர்வத்தை மக்களுக்கு உரிதாக்குகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி கேளுங்க. இதில் ஏதாவது குறை இருந்து